Hi friends, welcome to Tailoring Trends. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது அளவு ப்ளவுஸை யூஸ் பண்ணி ஒரு நார்மல் ப்ளவுஸ் லைனிங் இல்லாமல் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி கிராஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத்தை எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை நான் 2 பீஸ் இருக்கிற மாதிரி நான் மடித்து போடுறேன். அந்த மடித்த பகுதி நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது பேக் சைடில் நான் 1 இன்ச் கீழே மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேக் சைடோட லென்த் எடுக்கணும். அதுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் என்ன லென்த் இருக்கோ அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர் டு அந்த ஹிப் பகுதி வரைக்கும் நம்ம என்ன லென்த்து இருக்கோ அதை அப்படியே அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன், தைக்கிறதுக்காகவும் சேர்த்து. அந்த மேலே உள்ள லைனில் நான் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன். இப்போ 1/2 இன்ச் தைக்கிறதுக்காக விட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நான் சேர்த்து லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை நம்ம நீட்டாக மடித்து ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க அந்த ஷோல்டர் அளவு, நெக் அளவு, அடுத்து உடம்போட சுற்றளவு எல்லாமே நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதனால் நம்ம நீட்டாக மடித்து போட்டுக்கலாம். ரொம்ப சுருக்கம் இல்லாத ஒரு ஜாக்கெட்டாக எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸாக எடுத்தீங்க அப்படின்னா. இப்போ நம்ம ஷோல்டரில் மார்க் பண்ண போகிறோம். அந்த ஷோல்டரை கொஞ்சம் க்ளோஸாக வச்சுக்கோங்க. ரொம்பவும் விரித்து வச்சிங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் அளவு கொஞ்சம் விரிஞ்சு நம்மளுக்கு ஷோல்டர் இறங்குற மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக எப்போதுமே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேக் நெக்கோட லென்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த இறக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் 1/2 இன்ச்சு சேர்த்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடியோட சுற்றளவு மார்க் பண்ணணும். அந்த அளவு ப்ளவுஸை கரெக்டாக வச்சு நம்ம அதோட சுற்றளவை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இடுப்போட உயரத்தை மார்க் பண்ணால் தான் நம்ம ஹாம்கோல் உயரம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் நம்ம அந்த இடுப்போட லென்த் எவ்வளோ இருக்கோ அதில் மேலே ஒரு 1/2 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹாம்கோலோட லென்த்தும் நம்ம ரவுண்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஹாம்கோலோட லென்த் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 4 இன்ச் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹாம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம அதே மாதிரியே நம்ம அந்த ப்ளவுஸ்லேயும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஷோல்டரில் எவ்வளோ அளவு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நெக்லைன் 2 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம ஆம்கோலோட உயரம் போட்டுக்கலாம். ஆம்கோலோட உயரம் ப்ளவுஸில் 4 இன்ச் இருந்துச்சு இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணி எல் ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடியோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது கரெக்டாக. நெக்ஸ்ட்டு சீம் அலவன்ஸாக நம்ம ஒரு 2 இன்ச் அப்படி இல்லாட்டினா 1.5 இன்ச் மார்க் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காண்டி நான் ஒரு 3 இன்ச் வைக்கிறேன். அதில் ஒரு 1/4 இன்ச் நம்ம பிடிச்சா போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாம்கோல் ரவுண்டுக்காண்டி நான் ஒரு 1.25 இன்ச் வைக்கிறேன். அந்த ரவுண்டு ஷேப் வரைகிறதுக்காண்டி நான் ஒரு 1.25 இன்ச் வைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஹாம்கோல் ரவுண்டு எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் 7 இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா, அதே 7 இன்ச்சு தான் நமக்கு இந்த ரவுண்ட்லேயும் வருது. ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடில் ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். அதோட லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 7 இன்ச்சு இருக்குது.
அதை நம்ம எல் ஷேப்பில் போட்டு ரவுண்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க பகுதி எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சுருக்க அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது கரெக்டாக ஈஸியாக வரும். இப்போ நம்ம அந்த நெக் லைனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பேக் சைட் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த கீழ்ப்பாகத்தை நம்ம கைப்பகுதிக்காக வெட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த கைப்பகுதியோட அளவுகள் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ண போகிறோம். கீழே 1 இன்ச் வந்து நான் மடித்து தைக்கிறதுக்காண்டி நான் 1 இன்ச் வைக்கிறேன். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அந்த அளவு ப்ளவுஸில் அந்த பேக் பார்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் ஃப்ரண்ட் பார்ட் வந்து மேலே இருக்கிற மாதிரியும் நம்ம வச்சு தான் அளவுகளை மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை நீட்டாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம உயரத்தை மார்க் பண்ணிடலாம். எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த கை பகுதியில் அந்த இறக்கத்தில் எவ்வளோ இருக்கோ அதோட மேலே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கையோட அளவுகள் தெரியாது இல்லையா, அதுக்காக நம்ம அந்த அடிப்பகுதியையும் அந்த அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கையோட உயரம் எவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா 7 இன்ச் இருக்குது. மேலே 1/2 இன்ச் நான் சேர்த்து தான் விட்டுருக்கேன். இப்போ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ம்கோலோட டெப்த்து எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச் இருக்குது. ஸோ அதுவே நமக்கு போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நான் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ம்கோல் ரவுண்டுக்காண்டி அந்த மேலே அந்த 2 இன்ச்லேருந்து கரெக்டாக ஒரு 7 இன்ச்சு இறக்கமாக க்ராஸாக வச்சு அதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு அந்த ஹார்ம்கோல் ரவுண்டு வந்து 7 இன்ச் இருந்துச்சிங்க இல்லைங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வந்து கை தைக்கும் போது ஜாயின் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் குழியாக வெட்டணும். அதுக்காக ஒரு 3/4 இன்ச் வச்சு நம்ம அதை கர்வாக அந்த லைன் கொண்டுட்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்க லைனை வந்து நம்ம வெட்டும் போது கர்வாக வெட்டிக்கலாம். இப்போ நமக்கு கைப்பகுதியில் 4 பீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பேக் சைடில் 2 பீஸும் ஃப்ரண்ட் சைடில் குழியாக வெட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதை கரெக்டாக வெட்டி அதை அடையாளப்படுத்தி வெட்டிக்கலாம். அப்போ தான் நமக்கு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை அடையாளப்படுத்தலை அப்படின்னா நம்ம தைக்கும் போது மாற்றி தைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேக் பார்ட் எப்படி கட் பண்ணலாம்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வெட்ட போகிறோம். பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த பேக் பார்ட்டை எடுத்து அந்த துணி மேலே அப்படியே போடணும் க்ராஸாக. ஏன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால நம்ம நல்ல கிராஸில் போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட் சப்போஸ் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து நல்ல கிராஸ்லேயே போடுங்க. ஜாயின் பண்ணி கூட தைச்சிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக நீட்டாக வச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த ஷோல்டர் அளவு, ஹார்ம்கோல், அந்த பாடியோட சுற்றளவு எல்லா அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து பேக் சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் இங்கே பட்டி பகுதிக்காக அதையும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஹார்ம்கோல் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி குழியாக இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஸ்ட்டோட லென்த்து ட்ரா பண்ணணும். அதுக்காக நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள அந்த கொக்கி மாற்ற சைடை எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த சென்டர் பாயிண்ட்டு, அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் இருக்க அந்த லென்த்தை நம்ம ட்ரா பண்ணணும். இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால மேலே வந்து 1/2 இன்ச் விட வேணாம். அதை வந்து லூஸாக விட்டுருங்க, ரொம்ப இழுத்து பிடிக்க வேணாம். ஸோ கரெக்டாக மேலே அந்த ஷோல்டர் லைன்லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்க லென்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து கீழே அந்த பட்டி பகுதி வரைக்கும் இருக்க லென்த்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் லைனோட அந்த வித்து, அதாவது அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த கொக்கி மாற்ற பகுதி வரைக்கும் நம்ம இழுத்து பிடிக்காமல் நார்மலாக பிடிச்சி அதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ வித்து இருக்குன்னு. இப்போ லென்த்து எவ்வளோ, வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 12.5 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த டாட் பிடிக்கிறதோட லென்த் பார்த்திங்கன்னா 3 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நம்ம 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த கப் டாட் பிடிக்கிறதுக்காக அதோட லென்த்தை 2 சைட்லேயுமே நான் ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் சைடில் 2 சைட்லேயுமே பிடிக்கிறதுக்காக நம்ம ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். 1.4 இன்ச் இருக்குது. நம்ம அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதுலேருந்து ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேருந்து அந்த கொக்கி மாற்ற பகுதி வரைக்கும் அதோட வித்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2.5 இன்ச், அப்படி இல்லைன்னா ஒரு 2.25 இன்ச் அந்த மாதிரி இருந்தால் போதுமானது தான். நெக்ஸ்ட்டு கொக்கி மாற்ற பகுதியில் உள்ள உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். அந்த நெக் லைன்லேருந்து அந்த பட்டி பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னா 3.25 இருக்குது. நம்ம தைக்கிறதுக்கும் சேர்த்து 1 இன்ச் ஆட் பண்ணி 4.25 வச்சுக்கலாம். இப்போ இதிலே நம்ம நெக் லைன் கண்டுபிடிச்சிடலாம். அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கோட லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருக்குது. நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு தான் நமக்கும் இருக்குது. ஸோ அதுலேருந்து எல் ஷேப்பில் மார்க் பண்ணி கர்வாக நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டர் டாட் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ அதுலேருந்து ஒரு 1.5 அப்படி இல்லைன்னா 1.25 இன்ச்சு வச்சு மேலே ஒரு டாட்டு, சைடில் ஒரு டாட் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த இடுப்பு பகுதியில் உள்ள உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிக்கலாம். அந்த மேலே ஹார்ம்கோல் டு அந்த பட்டி பகுதி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 6.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம பிடிச்சிட்டோன்னா மீதி இருக்க அளவு தான் வந்து பட்டி பகுதியோட அகலம். இப்போ நம்ம பட்டி பகுதியோட உயரம்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த கொக்கி மாற்ற பகுதியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4.25 இருக்குது. நெக்ஸ்ட்டு இடுப்பு பகுதியில் வந்து ஒரு 3.25 இருக்குது. நம்ம 1 இன்ச்லாம் தைக்கிறதுக்காக சேர்த்து ஆட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து பேக் சைடில் 1 இன்ச் கூட இருக்கனால கீழே மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதே அளவுகளை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க எல்லா பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்க எல்லா பகுதியையுமே அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்க கப் டாட்டை நம்ம பின் சைடும் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா இதில் 2 பீஸ் இருக்கு இல்லையா, அதனால நம்ம பின்னாடியும் அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டி பகுதியோட அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி மாற்று பகுதியில் 4.25 இன்ச்சும் இடுப்பு பகுதியில் ஒரு 3.25 இன்ச்சும் இருக்கிற மாதிரி நம்ம அளவுகளை மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்து அந்த பட்டி பகுதியோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ அந்த லைனை வந்து கர்வாக போட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அந்த கொக்கி மாற்று பகுதியில் மட்டும் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க கிளாத்தில் நம்ம கொக்கி பகுதியில் வச்சு தைக்கிறதுக்காக அந்த துணியை வெட்டி எடுத்துக்கலாம். அதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக் லைனில் அந்த கிராஸ் பீஸ் வேணும். கிராஸ் பீஸ் இருந்தால் தான் நம்ம வந்து கர்வாக நம்ம ஃப்ளெக்சிபிளாக தைக்க முடியும். அதுக்காக நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லா அளவுகளுமே ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்டிச் பண்ணுற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி தைக்கிற மெத்தடு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 1 மந்த்லேயே சீக்கிரமாக கற்றுக்கலாம் கட்டிங் எப்படி போடலாம் அப்படிங்கிற மெத்தடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.